டிஎன் செட்டுடைய ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஜனவரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டிஎன் செட் வந்து ரெகுலராகவே இருக்கலாம். ஏன்னா டிஆர்பி கையில் இருக்கிறதுனால இது ரெகுலராகவே இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஃபெயிலியர்ஸ் வந்து வருத்தப்படாதீங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா இருக்குது. அதனால இந்த கட் ஆஃப் அப்படின்றது ஹெவியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இன்னொருத்தங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டவங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தென் நான் வந்து இப்போ ஒரு குவாலிஃபையர், நான் இது எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா விளம்பரத்துக்காக நான் ஷேர் பண்ணல. பட் இவங்களுடைய இன்சிடென்ட் வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணணுன்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபாலோவர் வந்து 2 மார்க்கு 1 மார்க்கு அவங்க ஓசி கேட்டகரி, அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆரம்பித்த காலம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு 2 மார்க் ஓசி கேட்டகரினால அவங்களுக்கு வந்து அது குவாலிஃபை ஆகவே யூஜிசி நெட் போயிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக டிஎன் செட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள் 6 வருஷம் அதில் எல்லா டைமுமே அவங்க கால் பண்ணி ஐயோ இத்தனை மார்க்கில் போச்சு மேம்னு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ தான் ஹாப்பியாக அவங்க வந்து டிஎன் செட் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இதுக்கு நீடு. ஸோ அதனால் யாரும் வருத்தப்படாமல் தொடர்ந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் காசு வேஸ்ட் ஆகிட்டுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இதில் மணியும் ப்ளே பண்ணுது. பட் அதற்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது உங்களுடைய முயற்சியை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு வாழ்த்து.